IVF treatment package la discount பெற்றிடுங்க. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். கொலுவும் சரி கார்டனும் சரி எனக்கு ரெண்டு விதமான பைத்தியங்கள்னு சொல்லுவேன். கொலு டைம் வந்துட்டாலே எங்களோட வீட்டோட நூக் அண்ட் கார்னர் என்னெல்லாம் ஃபர்னிச்சர் இருக்கோ, டைனிங் டேபிள், டீ பாய் எல்லாத்துலேயும் பொம்மைகள் பார்க்கலாம். எங்களோட இபி பாக்ஸ், அதுக்கு மேலே இந்த ராஜஸ்தான் மியூசிக் செட்டு, இதுதான் என்னுடைய சம்பிரதாய படிக்கட்டு கொலு. கீழே வந்து எல்லா சின்ன சின்ன பொம்மைகள், செட் பொம்மைகள். நான் அவரை 2 தடவை தான் பார்த்துருக்கேன். 2 தடவையும் less than 2 minutes தான் கான்வர்சேஷன். பட் the impact that he created on me was something. ஒவ்வொரு வருஷமும் என்னோட கொலுவுக்கு முதல் அழைப்பு வாணியம்மா தான். நானும் வாணியம்மாவும் அசோசியேட் ஆகி பார்க்குற அந்த பொன்னான வரிகள். நீ எது நான் எது ஏன் இந்த சொந்தம், நம்மளுடைய சந்தோஷத்துக்கு மற்றவங்க பொறுப்பாக இருக்கக்கூடாது, மற்றவங்க தான் பொறுப்புங்கிறது நம்ம நினைக்கவும் கூடாது. நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம மட்டுமே பொறுப்பு. ஹேண்ட் பெயிண்டட் இது, இந்த மதுபானி பெயிண்டிங்ஸ்னு சொல்லுவாங்க, துணியில் பண்ணுவாங்க. இது அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது என் பொண்ணு. இல்லை, அவர் சிரிக்கிறத விட இந்த உம்முன்னு வச்சிருந்த அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அது ஸ்டில் நல்லா இருக்கும். அது இருக்குன்னு ஒரு தனி அரசாங்கமே இருக்கு. அதனால அவரோட அரசாங்கம் இது. ஏன்னா நம்ம ஒரு 5 வருஷம் படிக்கலாம், 10 வருஷம் படிக்கலாம், எத்தனை வருஷம் படிக்க முடியும்? 35, 36 வருஷம்லாம் படிக்கணும்னா இட்ஸ் டிவைன் கிரேஸ் ஆஃப் காட், வேற எதுவுமே இல்லை. ஹலோ ஆல், நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் ரீடர் ரத்னா மேம் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ வாங்க, வித்தவுட் எனி டிலே நம்ம போய் மேமை பார்க்கலாம். வாமா, வெல்கம் டு மை கொலு. எஸ் மேம், எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? எஸ் மேம், ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஆக்சுவலி நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வரும்போதே நீங்கள் எங்களை இன்வைட் பண்ணுறதை விட விநாயகர் தான் எங்களை வந்து இன்வைட் பண்ணாங்கன்னே சொல்லணும். ஸோ அவரை பற்றி சொல்லுங்க மேம், ரொம்ப அழகாக இருக்காரு. எங்களோட கொலு எப்போவுமே வாசல்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுமா, கார் பார்க்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு வருஷம் ஒரு பெரிய சிலை வந்து வாசலில் இருக்கும். ஸோ இந்த வருஷம் வந்து கணபதியை மெயின் என்ட்ரன்ஸில் வச்சுருக்கோம். இவருக்கு பேர் மகா கணபதி. ஸோ வந்து அவரை பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்காரு. பட் ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. இந்த டைமில் இந்த மாதிரி மாடலை பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது எப்போ வாங்கினது மேம்? அது கிட்ட ஒரு 15-16 வருஷமாக இவர் இருக்கார். ஓகே, ரொம்ப வருஷமாக எங்களோடவே இருக்கார். எப்போவுமே எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே தான் இருக்கார். எங்கள் குடும்பத்தை காக்கும் ஒரு அரண் இவர். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த சிலை இதெல்லாம் எப்படி மேம்? இது இந்த பாவை விளக்கு இந்த ஜோடியும் எப்போதுமே வீட்டு வாசலில் இருக்கும். ஏன்னா ஒரு வெல்கம் இது மாதிரி, ஒரு ஸ்பிரிட் மாதிரி எல்லாரையும் வரவேற்கும் விதமாக அழகாக ஒரு விளக்க வச்சுக்கிட்டு எப்போவுமே ஃப்ரெண்டில் இருப்பாங்க. ஒன்றுல இங்கே இருப்பாங்க, இல்லை இந்த வாசப்படியில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கார்டன் ஏரியா மாதிரி இருக்குது பார்க்க. லைக் வந்து எப்படி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க? ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எப்படி? கார்டனிங் எப்போவுமே இருக்குமா. ஒரு கொலுவும் சரி கார்டனும் சரி எனக்கு 2 விதமான பைத்தியங்கள்னு சொல்லலாம். நவராத்திரி போது என்ன பண்ணுவேன், கார்டனையும் சேர்த்து ஃபுல்லாக லைட்ஸ் போட்டுருவோம். நீ அந்த இது பாரு, துளசி மாடம். யார் வீட்லையுமே இப்போ துளசி செடி அப்படிங்கிறதுல பார்க்க கூட முடியல. பட் நீங்கள் அழகாக மெயின்டைன் பண்ணுறீங்க. ஒரு பெரிய துளசி மாடம்மா. இப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் ஆர்டர் கொடுத்து இந்த லான் சைஸுக்கு ஏற்றபடி ஒரு நல்ல பெரிய துளசி மாடமாக ஃப்ரண்ட்டில் போடணும்னு நினச்சி ஆசைப்பட்டு போட்டேன். அதை சுற்றி பென்டானஸ் வச்சுருக்கேன். அதை சுற்றி பொன்னாங்கண்ணி கீரை போட்டிருக்கேன். இந்த சுற்றி இருக்கிற செடிகள் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் மாற்றி போடுவேன். அதர்வைஸ் இந்த செட்டப் இப்படியே தான் இருக்கும். இந்த கொலுவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வார்ம் ஃபீலிங் கொடுக்கணும், ஒரு ஜென்டில் ஃபீலிங் கொடுக்கணும், டிவைனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சட்டில் லைட்டிங் ஃபுல்லாக செட் பண்ணி. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரம் மாதிரி, இது என்ன மரம் மேம்? இது பாம்ஸுமா. இது அதுலேயும் கொஞ்சம் மினிமலிஸ்டிக் லைட்டிங், பட் அந்த கொலுவோட அந்த ஃபீல் ஆஃப் இது வார்ம்த் வேணுன்றதுக்காக பண்ணியிருக்கோம். அதுக்குமே ஒரு லைட்டிங்லாம் போட்டுட்டு அழகாக. கார்டன் எப்போவுமே நான் லைட்டப் பண்ணிடுவேன். அதாவது நவராத்திரிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா டைமுமே இந்த மாதிரியான லைட். நவராத்திரிக்கு மட்டும்தான். நவராத்திரி போது இந்த வீடியோ ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே லைனாக ஒரே மாதிரியான செடிகள்லாம் வச்சுருக்கீங்க. அரளி செடிகள்மா, எல்லாமே லைட் பிங்க்கு.
ஃபுல்லாகவே. அதுலேயும் ஒரு மினிமலிஸ்டிக் சட்டில் லைட்டிங் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க இங்க இந்த பொம்மைகள்லாம் வச்சிருக்கீங்களா? இது நவராத்திரிக்காக இங்க இல்லை, வெளில இது எப்போதுமே வச்சிருக்கீங்களா? பர்மனன்ட் செட்டப். எனக்கு இந்த டெரகோட்டாவும் க்ரீன் கலர் பிளான்ஸ் அந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். ரெட் அண்ட் க்ரீனாக இருக்கும்ல. இட் கிவ்ஸ் அ வெரி நைஸ் லுக் ஆக்சுவலி டு த கார்டன். நம்ம மைண்டு பார்க்கறச்சு வந்து ரொம்ப மைண்டுக்கு ஃப்ரெஷ்னிங்காக இருக்கும், ரிஃப்ரெஷ்னிங்காக இருக்கும். அதனால் ஐ புட் தட் செட்டப். கார்டன் செட்டப் அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் இங்க வந்து உட்காந்து ஒரு காஃபி குடிச்சா போதும், அப்படி ரிலாக்ஸா இருக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. மார்னிங் ஒரு 6:30க்கு யூ கேன் ஃபைண்ட் மீ ஹியர். அதே மாதிரி ஈவினிங் ஒரு நைட்டு 10 o'clock வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். லிசனிங் டு சாங்ஸ், எஸ்பிபி சாங்ஸ். என்னோட ரம்யமான நேரங்கள் எல்லாம் இங்கே தான். ஓகே மேம், நம்ம அப்படியே அடுத்ததா உங்களோட கொலு ஸ்பெஷலாக அதை நம்ம பார்க்கலாம் மேம். ஸோ இங்கிருந்து ஆரம்பிக்குதா மேம்? அது சம்பிரதாய கொலு, படிக்கட் கொலு. இது வந்து ஒன் ஆஃப் த தீமேட்டிக் கொலுஸ். இது கல்கட்டா டால்ஸ். இது ஃபுல்லாகவே ராமாயணம் கதைகள் வித் கல்கட்டா டால்ஸ். ஸோ அந்த கதை என்னவோ அதுக்கு ஏற்றபடி படங்கள் அந்த பக்கம் வரைஞ்சிட்டு அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு டெப்த் கொடுக்கும் எனக்கு. ஒரு நிஜமா நீ ஒரு காட்சியை பார்க்குற மாதிரியான ரொம்ப அப்படியே விஷுவலாக எஃபெக்ட் கொடுக்கும். அதனால இந்த 3D எஃபெக்ட்ல என்னோட டைனிங் டேபிள் மேலே இது வச்சு. முதல் காட்சி வந்து ராமபிரான் வனவாசத்துக்கு புறப்பட்டு போகும்போது அவர் வழியில குகனை சந்திக்கிறார். குகனுடைய படகுல ஏறி போறாரு. ஸோ அந்த பின்னாடி வந்து வனப்பகுதி மாதிரி காட்டியிருக்கோம். கீழே வந்து நதியில ராமபிரான் போற மாதிரி அதை டெபிக்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வந்து சபரி அப்படிங்கிற ஒரு சிறந்த மூதாட்டிய ராமபிரான் சந்திச்சு அவங்களுக்கு மோட்சம் கொடுக்குற மாதிரியான பொம்மை அது. அதுவும் ஒரு எளிமையான ஒரு குடியில் வனத்துக்குள்ள நடக்கிறதுனால அந்த காட்சியை அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ராம லக்ஷ்மணர்கள் குடில் அமைத்து ஒரு சின்ன குடில் அமைத்து காட்டில் வாழுறாங்க. ஸோ அந்த காட்சி இது வந்து ராவணன் முனிவர் மாதிரி வேடம் போட்டுக்கொண்டு இந்த லக்ஷ்மண் ரேகாவை தாண்டி வர்ற மாதிரி சீதை கிட்ட பகவதி பிக்ஷாந்தேங்கின்னு பிக்ஷை கேட்டு அவங்கள இலங்கைக்கு அபகரிச்சுட்டு போகிற அந்த சீனு, அந்த டெபிக்ஷன் இது. அடுத்தது வந்து ராமபிரான் அனுமனை சந்திக்கிறாரு. அந்த காட்சி 2 பேரும் சந்தித்து ஆற தழுவிக்கிறாங்க. அடுத்தது அனுமன் கிட்ட ராமபிரான் கணையாழியை கொடுத்துட்டு இலங்கையில் இருக்கிற சீதை, அசோகவனத்தில் இருக்கிற சீதையை போய் சந்திச்சுட்டு வரும்படி சொல்கிறாரு. அனுமனும் கிளம்பி போய் அந்த கணையாழியை சீதை கிட்ட கொடுப்பாரு. அது வந்து ராவணனுடைய பேலஸ் இருக்கிற மாதிரி, அதில் இருக்கிற அசோகவன தடியில் இருக்கிற சீதை மாதிரி. ஸோ ஒரு பக்கம் வனம், ஒரு பக்கத்தில் ராவணனுடைய பேலஸ் அப்படிங்கிற மாதிரி வரைஞ்சிருக்கும். ராமபிரான் வந்து சீதையை மீட்கிறதுக்காக வானரப்படையோடு இலங்கைக்கு பாலம் கட்டி போகிற காட்சி. ஸோ அதனால் 3 பக்கமும் ஒரு கடலோட எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். கடைசி 2 காட்சிகள் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் போரில் மயங்கி விழுந்துருவார் ராமபிரானுடைய மடியில். அவரை காப்பாற்றுறதுக்காக இமயமலையிலேருந்து சஞ்சீவி மலையையே அனுமன் வந்து தூக்கிட்டு வந்துடுவாராம். ஸோ அந்த காட்சியை பண்ணியிருக்கோம். இறுதியாக போரெல்லாம் முடிஞ்சு ராமபிரான் ராமேஸ்வரத்துக்கு போய் லிங்க பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு நடத்துவார். அந்த காட்சியும் இருக்குது கடைசி காட்சியாக. ஸோ அழகாக ஒரு கதையாக ஒவ்வொரு பகுதியில் 6 பகுதி வச்சு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ஒவ்வொரு யானையும் ஒவ்வொரு பக்கம் திரும்பி இருக்கே, இது என்னது மேம்? இந்த படங்களே அப்படி தான் ஒரு செட்டாக வாங்கினேன். இந்த சின்ன வால், லாங் ஸ்மால் வால் இல்லையா, அதனால அதில் அப்படி போட்டால் நல்லா இருக்கும்ன்றதுக்காக போட்டது. எப்போவுமே லிவிங் ரூமில் இது இருக்கும். அது இங்கே என்னது மேம், மேலே அழகாக குட்டி குட்டி சிலைகள் இருக்குது. அதான் கொலு டைம் வந்துட்டாலே எங்களோட வீட்டோட நூக் அண்ட் கார்னர் என்னெல்லாம் ஃபர்னிச்சர் இருக்கோ, டைனிங் டேபிள், டீ பாய், எல்லாத்துலேயும் பொம்மைகள் பார்க்கலாம். இது எங்களோட இபி பாக்ஸ். அதுக்கு மேலே இந்த ராஜஸ்தான் மியூசிக் செட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இதுவுமே நீங்கள் வந்து பார்த்து ஒன்று ஒன்றா வாங்குறதா? ஆமாம், ஒவ்வொரு தடவையும் நவராத்திரி கொலு முன்னாடி வாங்க மாட்டேன். நவராத்திரி முடிஞ்ச அப்புறம் போய் வாங்குவேன். என்கிட்ட இல்லாத பொம்மைகள் இல்லை டிஃப்ரெண்ட்டான கதை சொல்லக்கூடிய பொம்மைகள் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வாங்குறேன். மேம் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் தாஞ்சூர் பெயிண்டிங்லாம் வச்சுருக்கீங்க. இது ஒரு சிம்பிளிஃபைட் ஃபார்ம் ஆஃப் தஞ்சாவூர் பெயிண்டிங் தான். தஞ்சாவூர் கிளாஸ் பெயிண்டிங். அந்த ஆர்ட் அப்படியே தான் இருக்கும், பட் அந்த ரிச்னஸ் இதில் இருக்காது. இட்ஸ் அ சிம்பிள் கிளாஸ் பெயிண்டிங் தான். இது என்னோட லிவிங் ஏரியாவில் எப்போவுமே இருக்கும் பெயிண்டிங். ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒரு 25-26 வருஷம் இருக்கும். ஸோ உங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக அழகழகாக இருக்குது டிசைன்ஸ்லாம். ஸோ உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா மேம்? லைக் நம்ம வந்து வீடை வந்து இந்த மாதிரியான ஒரு பொருளாக வச்சு மெயின்டைன் பண்ணணும். எப்போவுமே வீடை கொஞ்சம் அழகாக வச்சுக்கிறது எனக்கு பிடிக்கும்மா. ஐ லைக் இட். ரொம்ப நீட்டாக எப்போவுமே இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், ஸ்பேஷியஸாக இருக்கணும். மினிமலிஸ்டிக்காக தான் அந்த வீட்டை ரெடி பண்ணுவேன் நான். பட் போடுற நம்ம ஒரு பீஸும் அந்த வாலில் ஆகட்டும், நம்ம ஃபர்னிச்சர் செட் ஆகட்டும், ஷுட் பி லிட்டில் யூனிக். அவ்வளோதான், தெய்வீகமாக இருக்கணும். ஸோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு பொம்மைகள்லாம் வச்சு இருக்கீங்க. இது வந்து அந்த ராமாயண செட்டு உனக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த செட்டுக்குள்ளே பொருந்தாத மற்ற பொம்மைகள் இது. இது வந்து ராமபிரானுடைய பிள்ளைகள் லவக்குச்சர் வந்து
அனுமனை வந்து கட்டி போட்டுருவாங்க. அது ஒரு சின்ன கதை இருக்குது ராமாயணத்தில். அதை காட்சிப்படுத்தியிருக்கிற ஒரு பொம்மை இது. இது வந்து கும்பகர்ணன், ராவணனுடைய சகோதரர். அவர் வந்து விருந்து சாப்பிட்ற மாதிரியான காட்சிகள். இப்போதான் நம்ம மெயினான ஒரு இடத்துக்கு வந்து ஆமாம், இதுதான் என்னுடைய சம்பிரதாய படிக்கட்டு குழு. கீழே வந்து எல்லா சின்ன சின்ன பொம்மைகள், செட் பொம்மைகளை. ஸோ இங்கே எஸ்பிபி சாரோட ஃபோட்டோ இருக்குது. நான் அவரை 2 தடவை தான் பார்த்துருக்கேன். 2 தடவையும் less than 2 minutes தான் கான்வர்சேஷன். பட் the impact that he created on me was something massive. ஸோ இங்கே அழகான ஒரு சிலை இருக்குது மேம், சிவனுடையது. ஸோ இந்த காஞ்சிபுரத்தில் பொம்மை செய்கிறவங்க இவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சுருப்பாங்க, பாடி சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தலையும் இந்த உடலுடைய மேற்பகுதி மட்டும்தான் இருக்கும். கங்கை அப்படியே தலையிலேருந்து பிரபாகம் எடுத்து ஓடும், சந்திரப்பிறை இருக்கும், கழுத்தில் பாம்பு இருக்கும். அழகான மாஸ்டர் பீஸ். இவர் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருந்தார் கார்பரேட்டில். அப்போ போட்டப்போ இவர் வந்து ஒரு பனிமலையிலேருந்து வரா மாதிரி ஒரு செட்டப்பில் ஃப்ரண்ட்டில் போட்டிருந்தார். ஸோ மேம் இந்த சிலை ரொம்ப அழகாக இருக்குது மேம். இது மரத்தால் செய்யப்பட்ட சரஸ்வதி அம்மன்மா. எப்போவுமே ஹாலில் இருப்பாங்க இவங்க. நவராத்திரி வந்து புதுசாக உங்களுக்கு உடை வாங்கி மாலையெல்லாம் போட்டு இந்த ஜடையெல்லாம் போட்டு அலங்காரமாக இருப்பாங்க. மற்ற நாளில் பிளெயினாக இருப்பாங்க. இந்த ஃபோட்டோ மேம் வாணி அம்மா. வாணியம்மா ஒவ்வொரு வருஷமும் என்னோட குழுவுக்கு முதல் அழைப்பு வாணியம்மா தான். வாணியம்மா தான் ஃபஸ்ட்டு டே வருவாங்க. அப்போ தான் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்காது. அதுக்கப்புறம் நாள்லெல்லாம் வந்துட்டு ரொம்ப கூட்டம் வந்துடும் உங்கள் வீட்டில்னு சொல்லிட்டு முதல் நாள் எப்போவுமே வருவாங்க. கொலுவெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு ஒரு 3 மணி நேரமாவது என்னோடையும் என் பிள்ளைகளோடையும் இருப்பாங்க. மசால் தோசை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பட்டாணி சுண்டல் பிடிக்கும். ஸோ வாணியம்மா வராங்கன்னா இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வைப்போம். இந்த வீட்டுக்கும் வந்தாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. இதுதான் கடைசியாக அவங்க இந்த வீட்டுக்கு வந்தது. வாணியம்மா கூட நீங்கள் இருக்கும்போது மறக்க முடியாத ஒரு நாள் இல்லை உங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு அது நிறையா இருக்குமா. இப்போ வரைக்குமே நான் அவங்களோட ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்கு இது தோணும் அப்படின்னு நிறைய நினைவுகள் இருக்குது. 1 2 இல்லை. So many and it's so personal and so private. ஓகே. ஸோ எங்களுக்காக வாணியம்மா முன்னாடி ஒரு பாடல். எஸ்பிபி வாணியம்மா காம்பினேஷனில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு இலக்கணம் மாறுதோ இலக்கியம் மாறுதோ. இந்த பாட்டு அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள். நானும் வாணியம்மாவும் அசோசியேட் ஆகி பார்க்குற அந்த பொன்னான வரிகள். அது 2 லைன் மட்டும் பாட்டு எனக்கு நல்லா பாட வராது. நீ எது நான் எது ஏன் இந்த சொந்தம் பூர்வ ஜென்ம பந்தம். 2 வரிகளாக இருந்தாலுமே அது ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே நாங்கள் 2 பேரும் அப்படிதான் அசோசியேட்டாக இருக்கோம். ஸோ வீட்டுக்குள்ளே வந்தபோதே நான் பார்த்தேன் மேம், ஹாப்பினஸ் இஸ் ஹோம்மேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே வரும்போதே அந்த ஒரு பாசிட்டிவ் வைபா அப்படி இருக்குது. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஒன்றும் இல்லைம்மா, எங்கேயோ பார்த்தேன், பிடிச்சது வாங்கிட்டு வந்து மாட்டிட்டேன், அவ்வளோதான். நத்திங் வெரி சீரியஸ் அபவுட் இட். பட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் ஹாப்பினஸ் இஸ் செல்ஃப் மேட். நம்மளுடைய சந்தோஷத்துக்கு மற்றவங்க பொறுப்பாக இருக்கக்கூடாது, மற்றவங்க தான் பொறுப்புங்கிறது நம்ம நினைக்கவும் கூடாது. நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம மட்டுமே பொறுப்பு. ரிமைன் ஹாப்பி ஆல்வேஸ். ஸோ இப்போ நம்ம மேலே போய் பார்க்கலாமா? படிக்கலாமா? எஸ் மேம். இங்கே உள்ள இந்த புத்தர் பெயிண்டிங் நல்லா இருக்கு மேம். நல்லா இருக்கா? அழகாக இருக்கு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புத்தாவோட ஃபேஸு. எஸ் மேம். இந்த ஃப்ரேம் பார்க்கும் போதே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது மேலே வரும்போதே. ஸோ அந்த ஃப்ரேம் எப்படி மேம், இதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்க? இது கிருஷ்ணர் அவருடைய 2 மனைவிகள் இதில் வரையப்பட்டது. ஹேண்ட் பெயிண்டட். இது இந்த மதுபானி பெயிண்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. துணியில் பண்ணுவாங்க. இதை துணியில் பண்ணி வாங்கிட்டு வந்து இதை ஃப்ரேம் பண்ணி போட்டு. நீங்கள் எப்படி பார்த்த உடனே அப்படியே வாங்கிட்டு வர மாதிரியே இல்லை நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணுமா? லைக் எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு பார்த்து ஏதாவது பிடிச்சிருந்தா அப்படியும் எடுத்துக்கலாம். ஆனால் பெரும்பாலும் நான் எதையுமே கஸ்டமைஸ் பண்ண மாட்டேம்மா. எனக்கு பார்த்த உடனே பிடிச்சா வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட அழகான குழந்தைங்களோட ஃபோட்டோஸ் இருக்கு. ரெட்டையர்கள். ஆமாம், ட்வின்ஸ்ல. ஆமாம், ஒரு கார்த்திகை தீபத்தன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ. அது அவங்களுக்கு 1 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது என் பொண்ணு. சின்ன வயசில் இருக்கும்போது அவளுக்கு அடிக்கடி கோவம் வரும். கோவம் வரும்போது நீ என்ன பண்ணுவேன், நான் மூஞ்சியை உருன்னு வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி இப்படி காம்பாவை அப்படி உருன்னு மூஞ்சி வச்சுட்டப்போ எடுத்த ஃபோட்டோ. அந்த ஃப்ரேமும் போட்டு வச்சிருக்கீங்க. அவங்க டாக்டர் கேட்பாங்க, ஏமா இருக்கிற ஃபோட்டோஸில் நல்ல ஃபோட்டோவாக கிடைக்கல, நான் உம்முன்னு இருக்கிறது உருன்னு. அவர் சிரிக்கிறத விட இந்த உம்முன்னு வச்சுருந்த அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அது ஸ்டில் நல்லா இருக்கும். அது அவன் சொல்லுவா, அது கோவப்பட்டா என்ன பண்ணால் உருன்னு வச்சுக்கணும்னு சொல்கிறது அந்த ஸ்டில் ரிங்ஸ் இன் மை மைண்ட். அதனால அதை ஃப்ரேம் பண்ணி வச்சு. ஸோ அங்கே இருக்கிற அந்த ஃப்ரேம் அது வந்து ராதாகிருஷ்ணா.
ஒரு லவ் த பியூட்டிஃபுல் ஃப்ளூட் இன் கிருஷ்ணாஸ் ஹேண்ட். இந்த பக்கம் இருக்கிற 2 பீகாக்கு அந்த கலர் ஸ்கீம் பாருங்க. கிருஷ்ணாவுடைய மூக்குலேருந்து அந்த ஃபோர்ஹெட் வரைக்கும் அந்த பீகாக் ப்ளூ கலர் அப்படியே போயிருக்கும். அந்த கிருஷ்ணரோட கலர் அது. அதே மாதிரி ராதாவோட மூக்குலேருந்து இது வந்து மஞ்சள் கலரில் போயிருக்கும். சென்டரில் ஒரு அழகான போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஓவியம் அது. ஸோ இங்கே ஒரு செட்டப் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு இந்த இது செட்டப். வந்து குழந்தைங்களை எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற ஒரு செட்டுமா. செட்டியார் அம்மா. இதை பழைய காலத்தில் நாங்கள் எப்படி வச்சுருந்தோம்னா சின்ன சின்ன கோணி பைகள் மாதிரி தைச்சு அதுக்குள்ளே அரிசி போடுவோம், பருப்பு, கடலைப்பருப்பு, தோரம் பருப்பு, மிளகா வத்தல் எல்லாம் போட்டு செட்டியார் வந்து வெறும் மளிகை கடை வைக்கிற மாதிரி ஒரு செட்டப் தனியாக வைப்போம். அது கொலுலையும் வராது, அந்த கீழே போட்டிருக்கிற இதுலேயும் செட் பொம்மைகள்லையும் வராது. செட்டியாருக்குன்னு ஒரு தனி ஒரு அரசாங்கமே இருக்குது. அதனால் அவரோட அரசாங்கம் இது. இது உங்களோட பூஜை அறையா மேம்? ரொம்ப நம்ம பூஜை அறை தான். இதில் வெறும் மண்டபம் மட்டும்தாம்மா இருக்கும். இப்போ இந்த தடவை நிறைய பொம்மைகள் ஜாஸ்தி ஆகிடுது, எங்கே அடுக்கிறதுன்னு தெரியாததுனால சரி சாமி ரூம்லேயும் ஒரு குரு செட்டப் கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு 2 பக்கத்துலேயும் வந்து 3 படிக்கட் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். சென்டரில் இந்த மண்டபம் இருக்கும். அந்த பாக்கி பொம்மைகள், ஸ்பெஷலான அம்மன் பொம்மைகள் அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ கொலுவில் என்ன மாதிரியான பொம்மைகள்? நிறைய அம்மன் பொம்மைகள் வச்சுருக்கேம்மா. ஆடிப்பூரத்தம்மன், வைஷ்ணவி, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி, பாலா திரிபுர சுந்தரி, நிறைய அம்பாள் பொம்மைகள் இங்கே இருக்கும். இந்த 2வது படிக்கட் பார்த்தோன்னா எங்கிட்ட இருக்கிற ரொம்ப பழைய பொம்மைகள், அந்த பெருமாள் தாயார், குருவாயூரப்பன், அவங்கெல்லாம் ரொம்ப பழைய பொம்மைகள். ஸோ எத்தனை வருடம் பழமை வாய்ந்தது? அது ஒரு 20 வருஷம் இருக்குமா அந்த குருவாயூர். எல்லாமே மண்ணால் செய்யப்பட்ட ரொம்ப ஹெவியாக இருக்கும். இங்கே வந்து சென்டரில் ஒரு முருகன், 2 பக்கமும் அண்ணாமலையார் வச்சுருக்கேன். இது உனக்கே தெரியும், திருவண்ணாமலை திருக்கோயில் ஏரியல் வியூவில் பார்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி அதை வந்து தெர்மோகோலில் பண்ணியிருக்கோம். அந்த கோபுரங்கள் எப்படி இருக்குமோ அதை சோல்டரிங் பண்ணி தெர்மோகோலில் வடிவமைச்சு கொண்டு வந்திருக்கோம். அந்த திருவண்ணாமலை கோவிலை சுற்றி அஷ்டலிங்கங்கள் இருக்கும் இல்லையா, கிரிவல பாதையில், இந்த அஷ்டலிங்கங்களையும் இங்கே வச்சுருக்கேன். ரவுண்டாக இல்லை, 2 பக்கமாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ மெயினாக உங்களோட சுவாமி மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் வடிவம் இருக்குது. இது வந்து காயத்ரி அம்மன் சென்டராக வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து நான் எப்போதும் பூஜை பண்ணுற சின்ன சின்ன விக்கிரகங்கள் எல்லாம் இருக்குது. அதுக்கு கீழே இருக்கிறது அந்த லிங்கம் வந்து இமயத்துலேருந்து ஜாகேஸ்வர் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து கொண்டு வந்த லிங்கம் அது. அதுக்கு தினமும் சிவ பூஜை உண்டு. கீழே பார்த்தோன்னா ஒரு அழகான சரஸ்வதி வீணையோடு இருப்பாங்க. அவங்க வந்து மகாமேரு காளஹஸ்திலேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். நவராத்திரி போது குங்குமார்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு கீழே இருக்கிறது இன்னொரு தோழி ஒருத்தங்க கொடுத்த சிவலிங்கம் செட்டு பாம்பனையோட. ஸோ அதுவும் என்னோட நித்திய பூஜையில் இருக்கும். ரொம்ப அழகாக. அவங்களுக்கு முன்னாடி ஒரு நந்தி இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில். அதை சுற்றி சைத்தன்ய மகாபிரபு, இவர் வட இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான மகான், கிருஷ்ண பக்தியில் ரொம்ப வசந்தவர். அதனால் அவருடைய பொம்மைகளை இங்கே வச்சு இந்த கோயில் பக்கத்தில் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பின்னாடி வந்து ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்க. இவர் திருவண்ணாமலை ரமண மகரிஷி. நான் திருவண்ணாமலைக்கு அடிக்கடி போகுது வழக்கம். வருஷத்தில் 2 தடவையாவது போவேன். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு 10 பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் மகரிஷியோட கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அதில் ஒரு 5 இப்போ ஃப்ரேம் பண்ணி ஒரு 6 மாதமாக இந்த வாலை ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இன்னும் 5 படங்கள் எங்கிட்ட இருக்குது. அது தகுந்த நேரம் வரணும் அது ஃப்ரேம் பண்ணி போடுறதுக்கு. இவர் நிகழ்த்திய ஒரு மாற்றம் உங்கள் லைஃப்பில் அப்படின்னு எதுனா இருக்குது? எனக்குள்ளே என்ன மாற்றம் நிகழ்ந்தாலும் அது அவர் தான் பொறுப்பு. நல்ல மாற்றங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ரமணர் மட்டுமே பொறுப்பு. என்னை ஆட்கொண்டவர். நான் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைம்மா. என்னை முழுமையாக இயக்கிறது அவர் தான். என் பூஜையை முடிச்சுட்டு திரும்பி உட்காந்து ஒரு 5 நிமிஷம் அவரோட இருக்கிறது த பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை டேன்னு சொல்லுவேன். ஸோ வந்து இப்போது இதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து ரத்னா மேம் தெரியும் அப்படின்னா என்னோட சின்ன வயசு ஒரு ஞாபகங்கள் இருந்து தான் மேம். ஸோ நான் சின்ன வயசில் எப்போவுமே வந்து டிவி பார்க்கும்போது அந்த கவுண்ட் டவுன் போட்ட உடனே நியூஸ் ஸ்டார்ட் ஆகும். அது பல விஷயம் நான் கேட்டு தான் வந்து வளர்ந்தனே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எங்ககிட்ட ஷேர் பண்ண முடியுமா? நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணது அந்த மாதிரி. 1989 தூர்தர்ஷனில் நியூஸ் ரீடரா நீ பிறந்திருந்தியா? அப்போது எப்போ மேம்? 1989. இல்லை மேம். அப்போ பிறகு தூர்தர்ஷனில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் சன் டிவிக்கு மாறி அங்கே ஆங்கராக இருந்து அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேயே செய்தி வாசிக்க ஆரம்பித்தேன். இந்த வருஷத்தோட 36 ஆண்டுகள் முடிஞ்சுடுத்து. 37வது வருஷத்துக்குள்ளே அடி எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ எல்லாருக்குமே சொல்லுவாங்க ஒரு கேமரா ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படின்ட்டு எதாக இருந்தாலுமே ஸ்டார்ட் அப்பில். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து கேமரா முன்னாடி உட்கார்றப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் எப்படி மேம் இருந்து? பயமாக தான் இருக்கும். கண்டிப்பாக பயமாக இருக்கும். நமக்கு
முன்னால் இருந்தவங்கெல்லாம் எவ்வளோ பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லைக் ஷோபனா ரவி, சந்தியா ராஜ்கோபால்லாம் எவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அப்படி ஃப்ளாஷாக வரும். ஸோ அந்த நிலைக்கு போக முடியலனாலும் அந்த மாதிரியாவது நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு பயம், அது பயம்னு சொல்ல மாட்டேன், ட்ரைங் டு பி யுவர் பெஸ்ட், அந்த ஃபியர் எப்போவுமே இருக்கும். இப்போ கூட இருக்குது. இப்போ கூட நான் என்னோடய நியூஸை திருப்பி பார்த்தேன்னா ஒரு என்ன தவறுகள் இருக்குன்றதே என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஐ ட்ரை டு கீப் ரெக்டிஃபைங் இட். பட் தவறுகள் நடக்க தான் செய்யுது, குறையிறது இல்லை. ஸோ நீங்கள் சின்ன வயசுலேயே வந்து நினச்சிங்களா மேம் நம்ம வந்து பெருசான ஒரு நியூஸ் ரீடர் ஆகணும், ஒரு விஜய் ஆகணும், அந்த மாதிரியான நினைப்புகள் இருந்ததா இல்லை சடனாக? இருந்தது, கண்டிப்பாக இருந்தது. ப்ராக்டிஸ் தான், நிறையா ப்ராக்டிஸ் தான். பட் டு ஹாவ் இவ்வளோ ஆண்டுகள் படித்ததெல்லாம் வந்து நத்திங் ஃப்ரம் மை சைட், இட்ஸ் ஆல் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட். ஏன்னா நம்ம ஒரு 5 வருஷம் படிக்கலாம், 10 வருஷம் படிக்கலாம், எத்தனை வருஷம் படிக்க முடியும்? 35, 36 வருஷம்லாம் படிக்கணும்னா இட்ஸ் டிவைன் கிரேஸ் ஆஃப் காட், வேறு எதுவுமே இல்லைம்மா. ஸோ இப்போ நீங்கள் வந்து பிஃபோர் மேரேஜே வந்து உங்களோட இந்த ஒரு ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? இல்லை, என்னோட கெரியரில் அவர் தலையிட்டதே இல்லைம்மா, என்றைக்குமே தலையிட்டது இல்லைம்மா. ஐ வாஸ் ஆல்வேஸ் ஃப்ரீ டு டூ வாட் எவர் ஐ வாண்டட், ஆல்வேஸ். ஸோ இப்போது ஆஃப்டர் பாப்பா பிறந்த பிறகு, ட்வீன்ஸ் எல்லாம் பிறந்த பிறகு உங்களால் எப்படி மேம் ஒரு சைடு வந்து நம்மளோட ப்ரொஃபஷன், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரொஃபஷன் நம்ம கையில் இருக்குது, அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி ஒரு சைடு இருக்குது. ஸோ நீங்கள் இது ரெண்டுத்தையுமே எப்படி மேம் பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? எல்லாருக்கும் 24 மணி நேரம் தானே இருக்குது. அன்றைக்கி என்ன ப்ரையாரிட்டி? இப்போ நான் எனக்கு நாளைக்கு என் குழந்தைங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னா நான் சேனலுக்கு போக மாட்டேன், நியூஸ் படிக்க மாட்டேன். ஐ வில் அட்டெண்ட் டு தட். மற்ற நாட்களில் சேனலுக்கு போவேன். ஸோ இட்ஸ் ஆல் அன்னன்னைக்கு என்ன ப்ரையாரிட்டி பேஸ்டாக நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிடுறோம்னா இப்போ எப்படி இவ்வளோ பெரிய கொலு வைக்க முடியுதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. அது இந்த டைமில் இதுதான் என்னோடய ப்ரையாரிட்டி, அவ்வளோதான். மற்றது எல்லாமே குறைச்சி செய்வேன். இது வைண்ட் அப் பண்ணின அப்புறம் அது அதிகமாக செய்வேன், அவ்வளோதான், சிம்பிள். வந்து நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். ஸோ ஒரு கொலு இது வந்து நம்ம வீட்டு கொலு, நம்ம வீட்டு நவராத்திரி கொலு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்குமே சரி, நம்ம மக்களுக்குமே சரி கண்டிப்பாக உண்டாகியிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வருடமுமே வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், ரத்னா மேம் வீட்டு கொலுனாலே நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வாமா. ஏன்னா என்ன சிறப்பாக நவராத்திரி கொலுலாம் வைக்கலாம். ஒரு 100 பேர் வருவா, 200 பேர் வருவா. எங்கள் ஈக்காட் தங்கள் வீட்டிலலாம் நாங்கள் வைக்கும்போது அதிகபட்சம் 1000 பேர், 1200 பேர் வந்து பார்ப்பாங்க. பட் இந்த யூடியூப்கள் மூலமாக வந்து லட்சோப மக்கள் எங்களுடைய குழுவை பார்க்குறாங்க. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள்லாம் தானே எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. தேங்க்யூ ஆல் ஸோ மச். கொலு ரீச்சஸ் லாட் ஆஃப் பீப்புள், இந்த பாசிட்டிவிட்டி ரீச்சஸ் லாட் ஆஃப் பீப்புள். அம்பாளுடைய அனுகிரகமும் பார்க்குறவங்களுக்கு எல்லாம் போய் சேருது இல்லையா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல 50,000 வரைக்கும் IVF ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ்ல டிஸ்கவுண்ட் பெற்றுடுங்க. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.